சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நீட் மறுதேர்வுக்கான விடைத்தாள் நகல்களை இணையதளத்தில் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் நாளை காலை 11 மணி வரை ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. மீனவர்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவது மற்றும் எரிபொருள் மானியம் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் தற்போது ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். முதலமைச்சராக இருக்கும் விஜய் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பேச வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். கட்சி நடக்கிறதா, கட்சியை நடத்துகிறோமா என்பதே தெரியாதவர் ஆட்சி நடக்கிறதா என்று கேட்பது வேடிக்கை என இபிஎஸ்ஐ தாவேக விமர்சித்துள்ளது. கட்சியே பீஸாகி வருவது தெரியாமல் காமெடியாக பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பார்க்கட்டும் என்றும் விமர்சனம். குளித்தலை அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தாவேக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ள கனிமொழி இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் புதிய தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜான் சத்தியனை நியமிப்பதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை தமிழக அரசின் தலைமை செயலாளர் சாய்குமார் வெளியிட்டுள்ளார். கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணியமர்த்தப்பட்ட 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. சென்னையில் குட்கா தடுப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வரும் போலீசார் ஒரே வாரத்தில் 435 கிலோ குட்கா மாவா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 105 பேர் கைது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. விமானம் மூலம் சென்னை மற்றும் கோவைக்கு உடல்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் முறைப்படி உடல்களை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மதுரை பெருங்குடியில் உளவுத்துறை காவலர் மீது 2 பேர் கற்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலையில் பலத்த காயமடைந்த காவலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தப்பி ஓடிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய சாய பட்டறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதை கண்டித்து விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திடீர் போராட்டத்தால் நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் தனியாருக்கு சொந்தமான 4 குடோன்களில் பயங்கர தீ விபத்து. பிளாஸ்டிக் மற்றும் பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பல அடி உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்தது. பின்னாடி கேஸ் பின்னாடி கேஸ் பின்னாடி
கேரள மாநிலம் கொச்சி அருகே ஓடும் பேருந்திலிருந்து பள்ளி மாணவர் கீழே விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிறுத்தத்திற்கு முன்பாகவே கதவு திடீரென திறந்ததால் இறங்குவதற்காக நின்றிருந்த மாணவர் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.